வெல்கம் டு எஸ்எஸ் ஃபியூஷன் ஆர்ட்ஸ். வாங்க இன்றைக்கி முருகனோட வேல் ட்ராயிங் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி A6 ட்ராயிங் புக் எடுத்திருக்கேன். 100 GSM கிரிட் சைஸ் மேலே மென்ஷன் பண்ண சேம் சைஸ் ஸ்கேலே நீங்களும் எடுத்து வரைங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ரெஃபரன்ஸ் பிக்சர் சைடில் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக கடவுள் உருவப்படங்கள் வரைகிறப்ப கடவுளோட வேல், திரிசூலம், கிரீடம், நகைகள் இதெல்லாம் வரைகிறப்ப இந்த உள்ளார டீட்டெயிலிங்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்து உங்களுக்கு வரைகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் டிசைனை போடுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சேமாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் தான் பிக்சர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டினா இந்த ஒரு சைடு ஒரு மாதிரியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மாதிரியும் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் நல்லா இருக்காது. ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் ட்ராயிங்க்கும் நான் போட்ட வரைஞ்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் சிமிலராக இருக்கும். சிம்பிளாக எடுத்துக்கோங்க, வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்காக நான் இந்த பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேங்க. A6 சைஸ் சின்ன புக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கு இல்லையா? நம்ம போடுற இமேஜ் சென்டர் பொசிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் கிரிட் லைன்லாம் அப்பப்போ நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்சரோட அவுட்புட் இமேஜ் நல்லா தெரியும் உங்களுக்கு. வேல், திரிசூலம்லாம் வரைகிறப்ப ஒரு ஹாஃப் மட்டும்தான் ஷேடிங் பண்ணணும். அப்போ தான் ரியலாக தெரியும். நான் சென்டர் பொசிஷனில் டார்க்கன் பண்ணிவிட்டு மீத போர்ஷன் நீங்கள் பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். ஃபுல்லாக உட்காந்துட்டு ஷேட் பண்ணணும்னு நாட் நெசசரி.
அவ்வளோதான், ட்ராயிங் முடிஞ்சு போச்சு. வரைஞ்சி முடிச்சுட்டு ரிமைனிங் போர்ஷன், கிரிட் போர்ஷன்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களோட வியூஸை வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.